எங்கள் கண்மலையும் மீட்பும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய மகத்துவமான நாமத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையையும் கொண்டாட காத்திருக்கிற நாங்கள் இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை உள்ளத்தில் நினைத்தவர்களாக நன்றி உள்ளத்தோடு முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை துதித்து நன்றி செலுத்தி நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் முகமாக சபையார் யாவரும் ஆராதனை அழைப்பிற்காக எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 138 வசனங்கள் 1 முதல் 3 வரை. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சபையார் யாவரும் ஜெப சிந்தையோடு அமர்ந்திருப்போம். பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலை பாடுவார்கள். அன்பும் இரக்கும் மகா கிருபையுமுள்ள அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு
நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து கலந்து கொள்ள கொடுத்த உம்முடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய அன்புக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்ப்பதற்கு அப்பா எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. உம்மை ஆராதிக்க தடையாய் இருக்கிறதான எல்லாவித கர்த்தாவே சுவாமி தடைகளையும் எடுத்து போடுங்க. எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு அப்பா எங்கள் உள்ளத்தை அப்பா நீங்கள் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான தகப்பனே, வந்திருக்கிறவர்கள் அப்பா உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. அப்பா பிதாவே, இன்றைய நாளிலே ஆராதனைக்கு வர முடியாமல் அப்பா தவிர்க்க முடியாத காரணத்தினால் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இன்றைய நாளிலே நாங்கள் பாடும் பாடல்கள், துதி வேலை அப்பா தேவ செய்தி யாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட கிருபை செய்தலும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவதாசரோடு கூட வேறுங்க அவர்கள் கொண்டு வருகிறதான வசனங்கள் அப்பா தேவ செய்தியை ஆசீர்வதிங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் திறக்கும்படியாயும் அந்த வசனங்கள் அப்பா சுவாமி விதைக்கப்படவும் சுவாமி. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே சுவாமி கனி கொடுக்கவும் அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் அப்பா சுவாமி வாழவும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா என்ன வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு வந்திருந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை அப்பா நாங்கள் யாவரும் உணரத்தக்கதாயும் வந்ததே நல்லதென்று கர்த்தாவே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்தலும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மறுபடியுமாக வந்திருக்கிற யாவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். லைட்டிங் ஆஃப் அட்வென்ட் செகண்ட் கேண்டில். ஏசாயா 40:3-5. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டும் கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இன்றைக்கு நம்பிக்கை மற்றும் சமாதானத்தின் மெழுகுவர்த்திகளை கொளுத்துகிறோம். சமாதானத்தின் தேவன் வருகிறார் என்பதனை இது நினைவுபடுத்தட்டும். ஆண்டவரே, சமாதானமற்ற இந்த உலகத்திலே உம்முடைய வருகை மட்டுமே சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக எங்களையும் பயன்படுத்தும். சமாதான பிரபுவாகிய இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன். சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். தொடக்க பாடல் ராக்காலம் பெத்லகேம் என்ற பாடலை பாடுவோம். Kandana
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் மாறி மாறி வாசித்தல் 49ஆம் ஞாயிறு சங்கீதம் 145 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் பெரியவர் என்ற தலைப்பில். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய சிறந்த மகிமை பிரசாபத்தையும் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். கர்த்தாவே, உம்முடைய கிரியையெல்லாம் உம்மை துதிக்கும். மனு புத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சகலங்களிலும் ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. ஆமென். இது துதியின் நேரம். துதியை வழிநடத்துபவர்களோடு சேர்ந்து துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். As we come towards the end of the year, let's all take a moment to reflect on the challenges we faced this year. Hope you won them, just like how Joshua and the Israelites faced the wall of Jericho, how Moses faced the Red Sea, how David faced Goliath. They all went through those challenges by having faith and obedience in our Heavenly Father, and hope we did the same way too. So let us praise and thank and glorify God through this song for bringing us through this year in one piece. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசு
இயேசுவே நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இழிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இழிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற தவறுகளை கர்த்தர் காண்கிறார். பாவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத பரிசுத்த கர்த்தராக நம்முடைய கர்த்தர் இருந்தாலும் நம்மீது வைத்திருக்கின்ற அளவற்ற அன்பினால் அவர் நம்மை மன்னித்து கொண்டே வருகின்றார். அவருடைய எல்லையற்ற கிருபையையும் இரக்கத்தையும் உணர்ந்தவர்களாக அடுத்த பாடலாக மலைகள் விலகி போனாலும் என்ற பாடலை பாடுவோம். விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், இனி ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், இனி ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர்.
சுகமானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. Let's take this time to just look back on this year that God has given us. How at every juncture He's shown us the greatness of His mercy and love. Every day we wake up and we have a roof over our house, we have food for us to eat, we have a place for us to go, we have people around us. That enough is evidence of how great His love for us is, and how greatly He loves us and how much He does for us. As we sing this song, let us focus only on God and just look up to Him and thank Him for all that He's done, and just worship Him, for He is holy. He's the only one that's holy. Not any of us, not anyone that we know. He's the only one that is holy. And He's the only one that's holy enough for us to worship. We lay our crowns at the feet of Jesus. The greatness of His mercy and love at the feet of Jesus. And cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர், உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீர் தூயர், தூயர், தூயர். நீரே தூயர், தூயர், தூயர். நீரே தூயர், தூயர், தூயர் என்றென்றுமே. Let's focus our hearts, our eyes, our minds all on Jesus, all on our God, who came down on this earth, came humbly just to save us all. The love He has for us is unmatched and is indescribable. All that He has done for us, not just this day, not just this week, not just this year, but our entire life, to keep us standing here and just be able to be in His presence.
Let's sing again. பணிந்து உம் பாதம் விழுந்து. பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. Let's sing நீரே தூயர் again. நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. சபையார் அமருவோம். இந்த வேளையிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் முன்பாக ஜெபத்துக்காக வரலாம். இந்த உலகோரின் துயர் நீக்கவே இயேசு பெருமானும் அவதரித்தார். இந்த உலகோரின் துயர் நீக்கவே இயேசு பெருமானும் அவதரித்தார். நாம் மனதென்றும் நிறைவாகவே புது ஒளி ஒன்று மலர்ந்தது பார். நாம் மனதென்றும் நிறைவாகவே புது ஒளி ஒன்று மலர்ந்தது பார். இந்த உலகோரின் துயர் நீக்கவே இயேசு பெருமானும் அவதரித்தார். ஆயர்கள் மந்தை காத்தனர், வேண்டுதல் நற்செய்தி தந்தனர். ஆயர்கள் மந்தை காத்தனர், வேண்டுதல் நற்செய்தி தந்தனர். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, என் மன்னன் பிறப்பை குறித்தே. வான்வெள்ளி பிரகாசிக்குதே, என் மன்னன் பிறப்பை குறித்தே. இந்த உலகோரின் துயர் நீக்கவே இயேசு பெருமானும் அவதரித்தார். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, நித்தியமானவரே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கும் வியாபிப்பவரே உம்மை துதிக்கிறோம். தேவரீர் எங்களுக்காக வந்தவரே உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே வருகிறவராய் இருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தீரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களையும் நீர் சேர்த்து கொண்டீரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய குடும்பத்திலே நீர் சேர்த்து கொண்ட உம்முடைய மகா பெரிய தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காய் நன்றி செலுத்தி தேவரீர் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமாண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை,
ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை விசுவாசித்து ஆண்டவரே நன்றி அறிதலோடு உம்முடைய பாதத்தில் வர நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரீர் உம்மிடத்துல நாங்கள் வரும்பொழுது நீர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை உணர்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே எவ்வளவு பாவம் நிறைந்தவர்கள் நாங்கள் என்பதையும் அறிக்கையிட்டு தேவரீர் எங்களுடைய பாவத்திலிருந்து விலக்கி மீட்டு எங்களை ரட்சித்து எங்களை மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம், அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலின் நிமித்தம் தேவரீர் தயவாக எங்களை மன்னித்து எங்களை மீட்டுக்கொள்ளும். ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்களை மீட்டுக்கொண்ட உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர் எங்களுடைய கிரியைகளிலே நாங்கள் எங்களை மீட்டுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் நன்கு உணர்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமே, அவருடைய நாமத்தின் நிமித்தமே கர்த்தாவே நாங்கள் மீட்பை பெறுகிறோம் என்பதை உணர்ந்து நன்றி அறிதலோடு உம்மிடத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்களை மீட்டெடுத்த ஆண்டவர் தேவரீர் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஆண்டவரே ஒருவருடைய ஒருவர் குறைகளை பெரிதுபடுத்தாமல் ஆண்டவரே தேவரீர் சுவாமி உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து ஒருவரை ஒருவர் அங்கீகரித்து அன்பு செலுத்தி உம்மிலே வளர கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆட்கொள்ளும், காத்துக்கொள்ளும். தேவரீர் அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். இந்த திருச்சபையினை நீர் இம்மட்டுமாக வழி நடத்தி காத்து வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களை நீர் தொடுகிற தயவுக்காக நன்றி, எங்களோடு இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி, எங்களை உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படுத்துகிற கிருபைக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் இவ்வேளையிலும் இங்கு நன்றி அறிதலோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காயும் இடத்துல வருகிறோம் சுவாமி. இவர்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீர் அங்கீகரித்து இவர்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதித்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, நன்மையை பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து நன்றி அறிதலோடு ஜீவிக்க எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் திருச்சபையில் இருக்கிற அநேகனுடைய ஜபங்களை நீர் கேட்கிற கிருபைக்காக நன்றி. திருச்சபையாக நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜபத்தை நீர் அங்கீகரிக்கின்ற கிருபைக்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் திருச்சபையின் வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு எல்லாமாயிருந்து போதுமானவராயிருந்து வழி நடத்துகிறீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி உம்மிடத்தில் வருகிறோம். மிஸ் மெலிட்டா பெஞ்சமின்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்ஸஸ் மேரி ஷாலட் ஜேம்ஸ் ராஜேஷ்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்டர் பெஞ்சமின் டேனியலுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்டர் கிறிஸ்டபர் சாமுவேலுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்ஸஸ் கிரேஸ் ரமேஷ்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ் அக்விலா ஆன்காக நன்றி செலுத்துகிறோம். மேடம் உஷா பெனினாலுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாஸ்டர் லாமுவேல் தாஸ்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்ஸஸ் எஸ்தர் ரூபி கிறிஸ்டல் அண்ட் தாமஸ்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இப்பிள்ளைகளை நீர் இம்மட்டுமாக காத்து வழி நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் காத்து வழி நடத்துகிற தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நம்பியிருந்து ஒவ்வொன்றிலும் உம்மை முன்வைத்த ஆண்டவரே இவர்கள் காரியங்களை செய்ய இவர்களை நீர் ஆட்கொள்ளும். எல்லா விதமான நாசம் மோசங்கள் தீமைகளுக்கு விலக்கி மீட்டு உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைத்து காத்துக்கொள்ளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற தம்பதியருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். திரு ஜெசுரத்னம் திருமதி சகாதேவிக்காக உமக்கு நன்றி செலுத்தி வருகிறோம். மிஸ்டர் லூயிஸ் ஐசக் குமார்க்காக மிஸ்ஸஸ் பாலின் தப்ரால்காக நன்றி செலுத்தி வருகிறோம். மிஸ்டர் பிரதேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் ஷாலின் பிரதேஷ்காக நன்றி செலுத்தி வருகிறோம். இந்த தம்பதியரை உம்முடைய அநாதி சித்தத்தின் பிரகாரமாக கணவன் மனைவியாக இணைத்து இவர்களை இம்மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து காத்து வருகிற உம்முடைய தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் நீர் வழிநடத்தி காத்துக்கொள்ளும்.
குடும்பத்தில் அமைதியும் சமாதானம் நிலைத்திருக்க கிருபை செய்தருளும். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் இந்த தம்பதியர் இந்த குடும்பத்தினர் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க நீர் அவர்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். நீர் செய்கிறதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையிலும் தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் நாங்கள் யாவரும் கூடி வருகிறோம். சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இவர்களுக்கு வேண்டிய அந்த சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நீர் தாரும். நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே சகோதரி சகாதேவியை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. அவர்களுடைய சுகவீனங்களில் அவர்களோடு இருந்து இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே வரும்படியாக அவர்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து அவரையும் கணவனையும் குடும்பத்தாரையும் பலப்படுத்தி நீர் காத்துக்கொள்ளும். இப்படியாக தேவரீர் திருச்சபையில் அநேக ஜப விண்ணப்பங்களோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவரே அறிந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர் நாங்கள் கேட்கின்ற வாயிலிருந்து வருகின்ற எங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் ஒரு சில சமயங்களில் மனதின் பாரத்தினாலே எங்களால் வாயை திறந்து பேச முடியாமல் இருந்த சூழ்நிலையிலும் ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகள், மனதின் பாரங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு பதில் கொடுக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, குறிப்பாக இந்த விடுமுறை நாட்களிலே அநேகர் பிரயாணம் செய்ய இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பிரயாணத்தையும் அவர்களுடைய குடும்பத்தின் காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். போகிற இடத்துல, தங்கியிருக்கிற இடத்துல நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கவும் ஆசீர்வாதமாக நல்லபடியாக விடு திரும்ப கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை பிரசனம் எங்கள் ஒவ்வொருவருடனும் இருக்கிறதற்காய் உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, சிங்கப்பூரில் இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்தில் தேவரீர் கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரே ஒரு பேராயரை ஆண்டவரே அந்த அபிஷேகம் செய்யும்படியாக அந்த நாளிலே நீர் அவரை அபிஷேகித்து சிங்கப்பூர் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு பிஷப் பிலிப் லிம் நீர் கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசீர்வதியும், அவரோடு இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர் எடுத்து செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கரத்திலே பாதத்தில் ஒப்புவித்து உம்முடைய வழியிலே அவர் நடக்க அவர்களை ஆட்கொள்ளும். இதற்கு முன்பாக இருந்த பிஷப் டாக்டர் கார்டன் வாங்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மெத்தடிஸ்ட் திருச்சபையினை நீர் ஆசீர்வதித்து இந்த சிங்கப்பூர் தேசத்தில் ஆசீர்வாதமாக நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதே சமயத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய ஜெனரல் கான்ஃபரன்ஸுடைய WACS பிரசிடெண்ட்டாக திருமதி ஞானமணி பிலிப்பை நீர் தெரிந்தெடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கு வேண்டிய அந்த ஞானத்தையும் பலத்தையும் தந்து இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் ஆண்டவரே மெத்தடிஸ்ட் திருச்சபை முழுவதுமாக இருக்கிற எல்லா பெண்கள் ஐக்கிய சங்கத்தையும் ஒன்று கூட்டி ஆண்டவரே உம்முடைய வழியிலே வழி நடத்த அவர்களுக்கு நல்ல ஞானத்தை நீர் வழி நடத்தி காத்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் இவ்வேளையில் சிங்கப்பூர் தேசத்துக்காக உலக நாடுகளுக்காக தொடர்ந்து உம்மிடத்தில் வருகிறோம். சிங்கப்பூர் தேசத்தை நீர் காக்கிற கிருபைக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி தேவரீர் அமைதியும் ஆண்டவரே வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று தெரியாமல் பயந்து போய் திகைத்து போய் இருக்கிற மக்கள், இவர்களுக்காக உம்மிடத்துல விசேஷமாக வருகிறோம். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியும் சமாதானத்தையும் நீர் தாரும் சுவாமி. கர்த்தாவே, ஆயுதங்களை கொண்டு எந்த விதத்திலும் சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை இந்த உலகத்தார் நாங்கள் அறிந்திருந்தும் தொடர்ந்த ஆண்டவரே ஆயுதங்களை குவிப்பதிலும் இந்த ஆயுதங்கள் மூலியமாக அநேகரை அழிப்பதிலும் நாங்கள் தீவிரமாக இருக்கின்றோம். தேவரீர் உலக நாடுகளினுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களுடைய காரியங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தமான காரியம் மாத்திரமே வாய்க்கவும், அவர்களுடைய சுய சித்தமான காரியங்கள், அரசியல் ரீதியான காரியங்கள் வாய்க்காமற் போக கிருபை செய்தருளும். உலகம் முழுவதும் நீர் ஆண்டு கொள்ளும், நீர் வழி நடத்தியருளும். எங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
நாங்களும் உம்முடைய கரத்தில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டு காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டன்று வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னி போல எங்கள் பாவ குற்றங்கள் எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். இது கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற நேரம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சுவாமி, இந்த காணிக்கை வேலையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களிலிருந்து சுவாமி, நாங்கள் கொண்டு வந்திருக்கிறதான இந்த பங்கை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தொகையும் உம்முடைய பணியை செய்யும், பணியை தாங்கவும், அநேக ஊழியங்களை கர்த்தாவே தாங்கவும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். யாவற்றையும் உடைய பாதப்படியிலே அர்ப்பணித்து எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய நாதர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார்.
துணியோ கர்த்தருக்கு கடுமேன்மை கோலமதோ விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே வீணாசையும் நமக்கே பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. லூக்கா 3ஆம் அதிகாரம் 1 முதல். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராக்கொனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா காற்பந்து தேசமாகிய அபிலனேக்கு அதிபதியாகியும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ எனக்கு ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில் என்பதே.
இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் தயவு செய்து அமரவும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களோடு நீர் உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு இடைப்பட்டு எங்களை பலப்படுத்தி உம்முடைய வழியிலே எங்களை வைக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உம்முடைய வழியானது மெய்யான வழி, ஜீவ வழி என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே உம்முடைய வழியிலே நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்துல இந்த வேளையிலே இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசும் சுவாமி, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். அநேக வருடங்களுக்கு முன்பாக ஜப்பானில் இருந்த ஒரு எம்பரர் என்று சொல்லலாம். அவர் ஒரு அழகான பறவையை வரைய வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டு தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஒரு சிறந்த ஓவியர் இடத்துல அந்த பறவையை வரையும்படியாக சொன்னார். ஆனால் என்ன பறவை அப்படின்னு சொல்லலை அவர். He didn't say what bird it is. ஆனால் ஒரு பறவை, அது ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சில நாட்கள் ஆனது, ஓவியம் வரலை. ஒரு சில வாரங்கள் ஆனது, ஓவியம் வரலை. ஒரு சில மாதங்களும் ஆனது, ஓரிரு வருடங்களும் ஆனது, அந்த ஓவியம் அவருக்கு கையில் கிடைக்கல. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், அவராகவே அந்த ஓவியருடைய வீட்டிற்கு சென்றார். அந்த ஓவியருடைய வீட்டிற்கு சென்று கோபமாக அவர் இடத்துல கேட்டார், நான் ஒரு ராஜா, நான் கேட்குறேன் எனக்கு ஒரு ஓவியம் நீ வரைந்து கொடு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் நீ வரையலையே. அப்போ அந்த ஓவியர் என்ன பண்ணார், ராஜா கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு 1 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு அழகிய ஒரு பறவையை வரைஞ்சு கொடுத்துட்டார். இது ரொம்ப எல்லாரும் பாராட்டத்தக்க ஒரு அழகிய ஒரு ஓவியம். அப்போ ராஜாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் மாத்திரமல்ல, இன்னும் கோபமும் அதிகமாயிருச்சு. இப்போ ராஜா கேட்டார், எப்படி நான் கேட்டு இவ்வளோ நாள் நீ வரையல, ஆனால் இப்போ 1 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளவு அழகான ஒரு ஓவியத்தை எப்படி வரைஞ்சி கொடுத்த? அப்போ ராஜாவுக்கு என்ன பண்ணார், தன்னுடைய வீட்டில் உள்ளே இருந்த அறையை கூட்டிகிட்டு போய் காமிச்சார். அங்கே நிறைய பறவைகளை குறித்ததான நிறைய ஓவியங்கள், நிறைய பறவையினுடைய இறகுகள், த ஃபெதர்ஸில் வித்தியாசமான பறவைகளினுடைய இறகுகள், இவை எல்லாம் இருந்துச்சு. அப்போ ராஜா கேட்டார், இதெல்லாம் என்னத்துக்கு? அவர் சொன்னார், ராஜா, நீங்கள் கேட்டீங்க உங்களுக்கு நான் சிறந்தவற்றை கொடுக்கணும், அதனால் நான் ஆயத்தப்படுத்தும்படியாக இவைகள் எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடித்தேன். ராஜா கேட்டார்னால உடனடியாக நான் வரைந்து கொடுக்கல, நான் ஆயத்தப்படுத்தும்படியாக இவ்வளவு காரியங்களை நான் தெரிந்து கொண்டு இப்பொழுது ராஜாக்கு ஒரு சிறந்த ஒரு ஓவியத்தை நான் வரைந்து கொடுத்தேன் என்றார். ஆயத்தப்படுகிறது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நம்முடைய பிள்ளைகள் படிப்புக்கு அந்த எக்ஸாமுக்காக ஆயத்தப்படும் பொழுது அது சாதாரணமான காரியம் அல்ல. இன்றைய நாட்கள்லேருந்து பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடையாது, பிள்ளைகளுக்கு எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா யாருக்கு எக்ஸாம் வந்த மாதிரி இல்லை, பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய எக்ஸாம் வந்த மாதிரி அவர்கள் ஆயத்தப்படுகின்ற ஒரு காரியம். கிறிஸ்மஸ்க்காக நாம் ஆயத்தப்படுகிறோம், இதுவும் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இல்லை, கிறிஸ்மஸ்க்காக ஆயத்தப்படும்போது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே ஆயத்தமாகி விடுகிறார்கள். காரணம், இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அநேகர் பிரயாணம் செய்கிறார்கள். பிரயாணத்துக்கு அந்த டிக்கெட் வாங்கினோன்னா கடைசி நிமிஷத்தில் வாங்கினா விலை ஜாஸ்தி. அதனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே அந்த டிக்கெட்ஸ்லாம் வாங்கி எங்கே போகணும், யார் வீட்டுக்கு போகணும், நிறைய காரியங்கள் ஆயத்தம். எனவே ஆயத்தம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நாம் போன வாரத்திலிருந்து இந்த அட்வென்ட் காலங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். அட்வென்ட் என்று சொல்லும் பொழுது இது ஆண்டவருடைய வருகையை குறிக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது.
ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகின்றோம் என்ற காரியம் பார்க்கும் பொழுது நாம் வெறும் அந்த முதல் வருகை கிறிஸ்மஸ்க்காக கொண்டாடுவதற்காக மாத்திரம் ஆயத்தம் அல்ல, இந்த அட்வென்ட் காலங்களில் மீண்டுமாக நமக்கு வலியுறுத்தப்படுகிற காரியம் என்ன என்றால், ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்காகவும் ஆயத்தப்பட வேண்டும். We need to prepare ourselves not only just to celebrate Christmas, but more than that, we need to prepare ourselves to meet our Lord in His second coming. And beloved in Christ, this preparation is not easy. ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற காரியம் சாதாரணமான காரியம் அல்ல, அது கடினமான காரியம். ஆனால் அதிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதி லூக்கா 3வது அதிகாரம். யோவான் ஸ்நானகன் மேசியாவுக்காக வழியை ஆயத்த பண்ணுகின்ற அந்த காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். எனவே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, யோவான் ஸ்நானகன் எப்படியாக மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். அதனால இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இரண்டாவது வருகைக்காக நாம் எப்படியாக நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம்? இந்த காரியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். யோவான் ஸ்நானகன் குறித்து லூக்கா எழுதும் பொழுது எடுத்த உடனே அவரை குறித்து எழுதலை. ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் இருந்த அந்த சூழ்நிலைகள், இல்லை இன்னும் சொல்லப்போனால் முதல் 2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த அந்த ராஜ்யபாரத்தில் இருந்தவர்கள் யார், அந்த அரசியலில் இருந்தவர்கள் யார், அரசியல் தலைவர்கள் யார், அதை அடுத்ததாக பார்க்கும் பொழுது அங்கிருந்த மத தலைவர்கள், யூத தலைவர்கள் யார், இவர்களை குறித்ததான அநேக காரியங்களை அவர் சொல்லுகின்றார். இவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் ஒரு முக்கியமான மக்கள். இன்னும் நம்மளுடைய தமிழில் சொன்னால் பெரிய தலைங்க இல்லை, இவங்க எல்லாம் இந்த ராஜாக்கள் இல்லை, இந்த மத தலைவர் பெரிய பெரிய ஆட்கள். இவர்களை குறித்து எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். இவர்களை குறித்து சொல்லி கொண்டு வந்த பிற்பாடு அடுத்ததாக அவர் அறிமுகப்படுத்துகிற ஒரு மனிதர் யார் என்றால், பிரபலம் இல்லாதவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்களிலே உலகத்தில் இவர் முக்கியம் இல்லாத ஒரு மனிதன். யார் என்று பார்க்கும் பொழுது சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு பிறந்த இந்த யோவான். இந்த யோவானை குறித்து சொல்லுகிறார். இவ்வளவு பெரியவர்கள், இந்த ராஜாக்கள் இல்லை இந்த மத தலைவர்கள், இவர்கள் எல்லாம் அநேக காரியங்கள் செய்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் பிரயாணமும் செய்கிறார்கள். அவர்களுடைய தேசத்தில் அநேக இடங்களுக்கு போகிறார்கள். காரணம், அவர்கள் போகும் பொழுது தாங்க எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு முக்கியமானவர்கள், தங்களுக்கு எவ்வளவு பலம் உண்டு, இவைகளை காட்டும்படியாக பல இடங்களிலே பிரயாணம் செய்கிறார்கள். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் பார்க்கும் பொழுது 6வது வசனத்தில், யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய், இந்த யோவான் ஸ்நானகன் மற்ற இடங்களில் போயிட்டு தான் எவ்வளவு பெரியவன், தனக்கு எவ்வளவு பலம் உண்டு, இவைகளை காட்ட அல்ல. இந்த யோவான் ஸ்நானகன் அந்த யோர்தான் நதி, யோர்தான் இஸ்ரேல் தேசத்தில் அந்த நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் போகிற ஒரு நதி, அதை சுற்றிலும் உள்ள தேசங்களுக்கு செல்லுகின்றார். என்னத்திற்காக அந்த தேசங்களுக்கு செல்லுகின்றார் என்று பார்க்கும் பொழுது, அந்த ராஜாக்களோ இல்லை மத தலைவர்களோ தங்களுடைய வலிமையை காட்டுவதற்காக செல்கிறார்கள். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் செல்லுகிற காரியம் என்னென்றால், ஆண்டவருக்காக தன்னை அழைத்த ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த யோவான் ஸ்நானகன் செல்லுகின்றார். இந்த யோவான் ஸ்நானகன் செல்லும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகின்ற அந்த செய்தி, தேவ செய்தி, அவர் கொண்டு போகிற தேவ செய்தியும் பார்க்கும் பொழுது பிரபலம் கிடையாது. இந்த யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிருக்கலாம், அந்த மத தலைவர்கள் இல்லை அந்த ராஜாக்களோட கூட சேர்ந்து அவர்களோடு இருந்திருந்தா ரொம்ப பிரபலமாக இருக்கலாம். It would have been very popular. ஆனால் அவர்களோடு இணையும்படியாக ஆண்டவர் இவரை அனுப்பல. ஆண்டவர் இவரை அனுப்பின நோக்கத்தை நன்கு அறிந்திருந்தார். தனக்கு பிரபலம் என்பது முக்கியம் அல்ல, ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வர வேண்டும். மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். அதை எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதை சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று வந்த ஒரு மனிதன். இவருடைய செய்தி என்ன என்றால், மேசியா வரப்போகிறார், உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை மீட்டுக்கொள்ள போகிறார் என்பது அல்ல.
இவர் சொன்ன செய்தி பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தார். He was preaching about the baptism of repentance for the forgiveness of sin. இது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இது ரொம்ப விருப்பப்படுகிற ஒரு தலைப்பு கிடையாது. இந்த செய்தியில் மனம் திரும்புதல், பாவம், பாவ மன்னிப்பு இப்படியான காரியங்கள் இன்றைய நாட்களிலும் சரி பிரசங்கிக்கப்படும் பொழுது அநேகருக்கு இதில் விருப்பம் கிடையாது. விருப்பம் இல்லைன்றதோட அதில் they are not interested in it. Give us something entertaining. Give us something exciting. எங்களை தூண்டி விடும்படியாக ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எல்லாம் மோட்டிவேஷனல் டாக். Give us a motivation. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நாங்கள் இருந்து கேட்குறோம். ஆனால் அதை விட்டுட்டு பாவம் மன்னிப்பு, மனம் திரும்புதல் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அன்றும் சரி இன்றும் சரி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை அவர் இடத்துலேருந்து வருகிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அநேக சமயங்களில் ஊழியர்கள் நின்று பேசும் பொழுது அங்கே இருக்கிற மக்களுடைய அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சில தவறான காரியங்கள் சொல்வது உண்டு. ஆனால் மக்கள் அங்கீகரிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல நாங்கள் அழைக்கப்படவில்லை. Let me repeat it to you again. மக்கள் எங்களை அங்கீகரிக்கணும், மக்கள் எங்களை பாராட்டணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லை. ஆண்டவர் எங்களை எதற்கு அழைத்தார் என்றால் அவருடைய வார்த்தையை சொல்லணும், அவ்வளவுதான். அந்த வார்த்தை மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் போனாலும் சரி, எக்ஸைட்டிங்காக இல்லாமல் போனாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் போனாலும் சரி, அவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் அதை நன்றாக நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறோம். Those who are in the ministry, those who are called, we are called to please the Lord, not men, not the congregation, not the church. But what the church expects is the preachers or the pastors should please the congregation. இல்லை, அழைப்பு என்னன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுக்கல, ஆண்டவர் கொடுத்த அழைப்பு ஆண்டவரை பிரியப்படுத்துவது தான் எங்களுடைய ஒரே நோக்கம். எனவே இங்கே யோவான் ஸ்நானன் கூட அந்த மக்களோடு ஒன்றாக போயிருக்கலாம். இல்லை, இந்த யோவான் ஸ்நானன் நாங்கள் பேசுகிறது மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால் தமிழில் நல்லா இருக்கல, நம்மளுடைய மனமானது திரும்ப வேண்டும். அப்படின்னா நம்முடைய மனம் வேற எங்கேயோ போயிட்டுருக்கு, ஆண்டவரை விட்டு வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அந்த மனமானது திரும்பி எங்கே வரணும்னா ஆண்டவர்கிட்ட வரணும். இப்பேற்பட்ட ஒரு செய்தியை அவர் அங்கே சொல்லுகின்றார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நம்ம மனம் திரும்ப வேண்டும். இது யோவான் ஸ்நானகன் சொன்ன ஒரு காரியம் இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை கூட முதல் போதனை அதான், மனம் திரும்புங்கள். ஆண்டவர் நம்ம இடத்துல மனம் திரும்புங்கள் என்று கேட்கின்றார். நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நம்ம சொல்லலாம், என்ன நான் மனம் திரும்ப வேண்டும், நான் தான் சர்ச்சுக்கு வரேனே, நான் தான் காணிக்கை கொடுக்குறேனே, நான் தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறேனே, நான் தான் குடும்பத்தில் இருக்கிறேனே, என்ன இன்னும் நான் மனம் திரும்ப வேண்டும்? அநேக காரியங்கள் நாம் மனம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு அவைகள் நம்ம தவறான காரியங்களில் இருக்கிறோன்றதே நமக்கு தெரியாமல் போய் விடுகின்றது. பிசாசானவன் அப்படியாக நம்மை வஞ்சித்து விடுகின்றான். He deceives us. He is showing things that it is good. He is saying, you are good. You are doing good. நீ நல்லா இருக்கிற, நீ நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லி பிசாசானவன் நம்மை தூண்டி விட்டு மனம் திரும்புதல் என்பது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துலையும் எதிர்பார்க்கிற காரியம் மனம் திரும்ப வேண்டும் என்று. அநேக சமயத்தில் மக்கள் நினைக்கிற ஒரு காரியம், இந்த மனம் திரும்புதல் கூட நான் இந்த காரியம் செஞ்சிட்டா நான் மனம் திரும்பிட்டேன். Even repentance, people think that if I do these things,
then I repented. ஆனால் அது உண்மை அல்ல. மனம் திரும்புகிற உண்மையான ஒரு மனிதனுடைய நிலை என்னன்னா, தன்னுடைய பாவத்தை அறிந்திருக்கிறான், தன்னுடைய பாவ நிலையை அறிந்திருக்கிறான், தன்னால் மீட்டுக்கொள்ள முடியாது என்ற ஒரு நிலையை நன்றாக அறிந்ததனால ஆண்டவர் இடத்துல போய் சொல்லுகிறான், ஆண்டவரே என்ன பண்ணுங்க திருப்புங்க. Lord, I tried my best. I tried all that I can to repent. But Lord, I'm not able to. I'm still struggling. இங்கே உட்கார்ந்திருக்கிறது கூட ஒரு சிலர் நீங்கள் யோசிக்கலாம், நான் இந்த காரியத்தை விட்டு விலகணும்ட்டு நான் எவ்வளவோ யோசித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன், எவ்வளவோ முயற்சித்து கொண்டு இருக்கிறேன், என்னால் முடியல. ஆனால் இந்த உலகம் சொல்லுகிற காரியம் இல்லை, உன்னால் முடியும். You can do it. But the scripture says, no, my son, my daughter, all that you are doing, you are trying it. Yes, that is the right thing to do. You are trying it. But all that you have to do is, I have to say, I can't. But with the help of God, I can. என்னால் முடியாது. ஆனால் ஆண்டவருடைய ஒத்தாசையோடு உண்மையான மனம் திரும்புதல் என்னிடத்துல வர முடியும் என்று சொல்லணும். அன்றைக்கு இருந்த அந்த யூத மத தலைவர்களுக்கு அவர்களுக்கு என்னன்னா, இந்தந்த காரியங்கள் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம், எங்களுடைய யூத கலாச்சாரத்தின் பிரகாரமாக, யூத பாரம்பரியத்தின் பிரகாரமாக இந்த நியாய பிரமாணங்களை, இந்தந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு மனம் திரும்ப அவசியம் இல்லை. The religious leaders in Jesus' time, they thought that they are following the law. So there is no need for repentance. At such a time, this is the message that they are hearing, repent. மனம் திரும்புங்கள். நாமும் நினைத்து கொண்டிருக்கலாம், நாங்கள் ஒரு கிறிஸ்தவங்க தான், நாங்கள் இவ்வளோ நாள் இருந்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு மனம் திரும்பணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் மீண்டுமாக நமக்கு சொல்லுகிற காரியம், மனம் திரும்ப வேண்டும். அந்த மத தலைவர்களுக்கு எது தடையாக இருந்தது என்றால், இந்தந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம், அதனால் நாங்கள் மனம் திரும்ப தேவையில்லை. அது மாத்திரம் அல்லாமல் ராபர்ட் ஃபாஸ்டர் என்று சொல்லப்படுகிறவர் செலிப்ரேஷன் ஆஃப் டிசிப்ளின் என்ற புத்தகத்தில் அவர் சொல்லுகிற காரியம், தேர் ரைச்சியஸ்னஸ், அதாவது அந்த ஃபரிசீஸ் அவங்களுடைய ரைச்சியஸ்னஸ், தேர் ரைச்சியஸ்னஸ் வாஸ் ஆல்வேஸ் எக்ஸ்டர்னலிசம், தட் இஸ் கண்ட்ரோல்ட் பை எக்ஸ்டர்னல்ஸ். வெளிப்புறமான காரியங்கள் அவர்களை கண்ட்ரோல். இது இப்படி இருந்தால் நான் மனம் திரும்ப தேவையில்லை. This results in pride and manipulating or controlling others. நான் மனம் திரும்ப தேவையில்லை அப்படின்னா பெருமை நிறைந்தவனாக இருக்கின்றேன். எங்க பெருமை நிறைந்தவனாக இருக்கின்றனா, ஆண்டவருக்கு முன்பாக பெருமை நிறைந்தவனாக இருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த மத தலைவர்கள் அவங்க பாவத்திலிருந்து விடுதலை தேவையில்லை, மனம் திரும்ப தேவையில்லைன்னு நினைக்கிறவர்கள் மற்றவர்களை ஆளும்படியாக அவர்கள் எண்ணுகிறார்கள். We have an externalism by which we judge who is measuring up and who is not. நாம செய்கிற காரியம், நான் இந்த காரியம் செய்கிறேன், நான் அப்படி இருக்கிறனால என்ன ஆகும், மற்றவங்களை பார்த்து அவங்க அப்படி செய்யலை, இல்லை நானும் எனக்குன்னு ஒரு கூட்டம் வச்சுக்கிறேன், அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நாங்கள்லாம் இப்படி செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம், எங்கள் கூட்டத்தில் நாங்கள் நினைக்கிற மாதிரி நினைக்காதவர்கள் மற்றவர்கள் பாவிகள். உடனடியாக என்ன பண்ணிடுறோம், நியாயம் தீர்த்து விடுகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது வெளியே மாத்திரம் நடக்கிறதில்ல, திருச்சபையிலும் நடைபெறுகின்றது. ஒரு கூட்டம், எனக்குன்னு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் நான் சொல்கிற மாதிரி இல்லை என்னுடைய கூட்டத்தில் இருக்கவங்க சொல்கிற மாதிரி அப்படி அந்த கூட்டத்தில் சொல்கிற காரியத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, இல்லை அவங்க கூட சேரலைன்னா அவர்களை நாம் எப்படியாக பார்க்கின்றோம்? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற காரியம், முதலாவதான காரியம், யோவான் ஸ்நானனுடைய வார்த்தையில் அந்த வனாந்தரத்தினுடைய செய்தி என்ன என்றால், மனம் திரும்புங்கள். வனாந்தரத்திலிருந்து வெளியே வரணும் என்றால் மனம் திரும்பியாக வேண்டும். வனாந்தரத்தில் இருக்கிற நமக்கு அநேக சமயத்தில் நம்ம வனாந்தரத்தில் இருக்கிறோன்றது தெரியல.
We do not know that. We fail to realize that we are living in wilderness. We are living in wilderness, and at times we are saying there is no need to repent and go to the promised land. ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கின்ற காரியம், மனம் திரும்பு. இதுதான் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறாயா? மனம் திரும்பு. ஆண்டவர் நமக்கு நேரடியாக சொல்லுகின்ற காரியம். ஸோ இந்த இடத்துல முதலாவதாக அவர் வனாந்தரத்தில் சொல்லுகின்ற வார்த்தை மனம் திரும்பு என்கிற வார்த்தை. இரண்டாவதாக அவர் அந்த இடத்துல அவர்களுக்கு போதிக்கின்றவர் காரியம் என்னென்றால் வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இது ஏசாயாவில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு பகுதி. ஏசாயா 40வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் ஐசாயா சாப்டர் 40. ஏசாயா 40வது அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்களை நம்ம வாசி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இதே காரியங்கள் சொல்லப்படுகிறது. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும். ஏசாயால சொல்லப்பட்ட அந்த காரியம் ஏன் அங்கு ஏசாயால சொல்லப்பட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னென்றால் ஏசாயாவுடைய நாட்களில் அந்த இஸ்ரேல் மக்கள் அவர்கள் பாபிலோன் தேசத்தில் அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் they are in exile. இப்போ அங்க இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? மீண்டுமாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வர போகிறார். அந்த கொண்டு வர அந்த பகுதி, அந்த பாதையானது பள்ளங்களும் கரடு முரடான பாதையும் நிறைந்த ஒரு காரியம். ஆண்டவர் அந்த ஏசாயா மூலியமாக சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னென்றால் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வாராம். ஏசாயால இந்த ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயால இது சொன்னப்பட்ட காரியம் என்னன்னா, இவர்கள் வருவார்கள், இவர்களுக்கான காரியத்தின் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் செய்வார். The Lord will do and the Lord will bring them back through the wilderness செய்வார். இப்போ இதே காரியத்தை லூக்கா இங்க சொல்லும் பொழுது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. அந்த இடத்துல சொல்லப்படுகின்ற காரியத்துக்கும் இங்கே சொல்லப்படுகின்ற காரியத்துக்கும் லூக்கா 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 3:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலே எழுதியிருக்கிற காரியம். அப்போ இங்க ஏசாயான்னு சொல்லப்பட்ட அந்த காரியத்தை இங்கே அவர் சொல்லும் பொழுது ஆக்சுவலா இங்க நடைபெறுகிற ஒரு காரியம் என்ன என்றால், ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார் ஏசாயாவில். இங்க மேசியாவுடைய வருகைக்கு இந்த யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப இந்த மேசியா வருகிறார் என்றால் கரடு முரடான பாதையில்னா வராம போயிடுவாரா? கடினமான காலங்களா இருந்தா இந்த மேசியா வராம போயிடுவாரா? அப்போ இந்த யோவான் என்ன வழியை ஆயத்தப்படுத்துகின்றார்? இந்த வழியை ஆயத்தப்படுத்துகிறது வெறும் யோவான் மாத்திரமா? முதலாவது வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான், இரண்டாவது வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். என்ன கோணலானவைகள், என்ன பள்ளங்கள், என்ன மேடுகள், நம்முடைய வாழ்க்கையில இவைகள் என்ன, இவைகளை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பள்ளங்களான காரியங்கள் இருக்கலாம், இல்லை தனிமையான காரியங்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், தாழ்வான ஒரு நிலை, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில மலைகளான குன்றுகளான ஒரு காரியங்களும் இருக்கலாம். நான் ஐ கேன் டூ இட், எந்த ஒரு காரியமும் இருக்கலாம். வாழ்க்கையில கோணலான காரியங்கள், crooked ways, முறைகேடுகள், ஒழுக்கக்கேடுகள், ஒழுக்கமின்மை, இப்படியான பல
கரடு முரடான பாதைகள் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த செய்தி மனம் திரும்புங்கள் போது இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விட்டு வெளியே வர வேண்டும். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு அந்த ஃபிசிக்கலாக அந்த பாத்தை அவர் ப்ரிப்பேர் பண்ணல, இல்லை ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படி ப்ரிப்பேர் பண்ணல. அவர் ஆயத்தப்படுத்துகிறது என்ன என்றால், மனிதர்கள் இந்த வரப்போகிற மேசியாவை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தப்படுகிறார். நான் மனம் திரும்ப மாட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லை என்று சொல்லுகிறவருக்கு அந்த மேசியா தேவை கிடையாது. இன்றைக்கும் சரி, எனக்கு பாவ மன்னிப்பு தேவை கிடையாது, ஐ எம் பர்ஃபெக்ட்லி, ஐ எம் குட், ஐ எம் பர்ஃபெக்ட், எனக்கு மனம் திரும்பணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு இயேசு தேவையில்லை, இயேசு சிலுவையில் மரித்தது தேவையில்லை. யார் நம்முடைய நிலையை நன்கு அறிந்து உணர்ந்திருக்கிறோமோ அவர்களுக்கு இந்த மனம் திரும்புதல் தேவை. இங்க ஏசாயால அதை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு உறுதியான ஒரு அறிவிப்பாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம், பள்ளங்கள் எல்லாம் அப்படியே விட்டுற மாட்டோம். பள்ளங்கள் எல்லாம் என்ன ஆகுமா? பள்ளங்கள் எல்லாம் பார்த்து சொல்லுங்க. 3வது அதிகாரம் 4வது வசனம். பள்ளங்கள் எல்லாம் சகல மலைகளும் குன்றுகளும் கோணலானவைகள் கரடானவைகள் எப்படி நடக்கும்? எப்பொழுது இந்த மேசியா நம்முடைய வாழ்க்கையில வருகிறாரோ, இந்த மேசியாவை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பள்ளங்களே இல்லாமல் இருக்காதுன்னு கிடையாது. பள்ளங்கள் இருக்கும், ஆனால் அப்பள்ளங்களை நிரப்புகின்ற ஆண்டவர். சகல மலைகள் குன்றுகள் இவைகள் எல்லாவற்றையும் தாழ்த்தப்படுகும். நான் என்ற எண்ணத்தோடு ஆணவத்தோடு அகந்தையோடு இருக்கிறவர்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு தாழ்த்தப்படும். கோணலானவைகள். இன்றைக்கு ஸ்ட்ரெயிட் இஸ் நாட் த ட்ரெண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இல்லை, அது கோணலாக இருக்கணும். யாராவது இன்னைக்கு இஃப் யூ ஆர் an artist, ப்ளீஸ் forgive me, இன்னைக்கு மாடர்ன் ஆர்ட் போய் பார்த்தீங்கன்னா என்னன்னே புரிய மாட்டேங்குது. அதை நின்று அந்த செவத்தில் ஒரு அரை மணி நேரம் நின்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஸோ நம்மளுக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. தே ஆர் ஆர்டிஸ்ட், த வே தே லுக் அட் திங்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் இஸ் நாட் த ட்ரெண்ட். வித்தியாசமாக கூட பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்ன்ற அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஸ்ட்ரெயிட்னா அர்த்தம் தெரியுமா? இஃப் யூ ஆர் அ ஸ்ட்ரெயிட் அப்படின்னா தே லுக் டவுன் அட் யூ. அப்படின்னா ஸ்ட்ரெயிட்னா நான் ஒரு ஆண் ஒரு பெண் அந்த உறவை கொள்ளுகிற ஒரு மனிதன். ஐ எம் ஸ்ட்ரெயிட். ஓகே. ஆனால் ஹோமோசெக்சுவல்ஸ் அதுக்கு தே ஆர் நாட் ஸ்ட்ரெயிட். அது அவங்களே ஒற்றுக்கொள்கிறார்கள். ஓகே. இன்றைக்கு ஸ்ட்ரெயிட்னு சொன்னால் பீப்புள் டோன்ட் லைக். இன்னைக்கு நான் ஐ எம் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொன்னால் தே அக்யூஸ் மீ சேயிங், நான் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறேன், அவங்க செய்கிறது தப்புன்னு சொல்கிறேன் நான். ஆனால் வேதம் அதுதான் சொல்கிறது, இல்லை? ஆண்டவர் சொல்லுகிறார், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கோணலானவைகள் அவர் சரிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். கரடு முரடான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கரடு முரடான. ஆமாம், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுற எங்களுடைய வாழ்க்கையோ கரடு முரடான ஒரு வாழ்க்கை தான். வீட்டில் போனால் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவி இடத்துல எத்தனை நாள் பேசியிருக்காங்கன்னு தெரியாது, மனைவி கணவன் இடத்துல எத்தனை நாள் பேசியிருக்காங்கன்னு தெரியாது, இல்லை? ஆனால் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. அநேக காரியங்கள் கணவனோ மனைவியோ மனம் திறந்து பேச முடியாம, தாங்கள் திருமணமான அந்த தம்பதியரிடம் பேச முடியாம கடினப்பட்ட ஒரு கரடு முரடான ஒரு வாழ்க்கை போராட்டத்துக்குள்ளாக போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த மேசியா வரும்பொழுது கரடானவைகள் சமமாகும். அதோடு நேரத்தில் 5வது வசனத்துல மாம்சமான யாவரும் என்ன சொல்லியிருக்குது? மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். என்னுடைய வாழ்க்கையில கரடு முரடு இருக்கட்டும், பள்ளங்கள் இருக்கட்டும், குன்றுகள் இருக்கட்டும், ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் ஸ்மூத்.
I don't want to make it straight, but I'm just going to go ahead. You'll be blind. You can't see the salvation of the Lord. சிமியோன் அந்த குழந்தைய மரியாளும் யோசேப்பும் கொண்டு வராங்க. அந்த குழந்தைய தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு சிமியோன் பாடின பாட்டு, உம்முடைய ரட்சியத்தை என் கண்கள் கண்டன. I seen your salvation. உம்முடைய ரட்சியத்தை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மேசியா நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது தான் இந்த கரடு முரடு எல்லாம் மாற முடியும். மேசியா ஆமாம் இருக்கிறீங்க, நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம், அதோடு நாங்கள் நிறுத்திக்கிறோம். டோன்ட் என்டர்ஃபியர் இன்டு அவர் லைஃப் இன் அவர் லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரட்சணியத்தை இன்னும் நாம் காணவில்லை, அந்த ரட்சணியத்தை இன்னும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கின்றார். வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி வழியை ஆயத்தப்படுத்துகிறது? மனம் திரும்புதல் சொல்லுகிறார், வழியை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த காரியத்தெல்லாம் யோவான் அந்த யோர்தான் நதி அருகையிலிருந்து அவர் சொல்லி கொண்டு இருக்கின்றார். அங்கே அநேக மக்கள் நிற்கிறார்கள், இந்த யூத மக்கள் நிற்கிறார்கள். அவர்கள் இடத்துல சொல்லுகிறார். அவர்கள் சொல்லும் பொழுது அந்த மக்கள் கேட்கின்ற கேள்வி முக்கியமானது. இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு முறையும் நாம் கேட்கின்றோம். அதை கேட்டுட்டு ஒரு கேள்வியோடு நாம் இங்கேருந்து செல்ல வேண்டும். அந்த கேள்வி என்ன என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம். அங்கே கூடியிருந்த அந்த மக்கள் அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக வராங்க. யோவான் ஸ்நானகன் அவர்களை பார்த்து இந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை, இந்த யோவான் அவர்களை பார்த்து என்ன பண்ணணும்? வாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்லை நாங்களாம் சொல்ல beloved in Christ எல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அவர் எப்படி அட்ரஸ் பண்ணார் அவங்கள பார்த்துட்டு? என்னன்னு சொன்னார் அவங்கள பார்த்து? இன்னைக்கு யோவான் ஸ்நானகன் வந்து சர்ச்சில் கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிட்டா யாரும் உட்கார மாட்டோம். யோவான் ஸ்நானகன் வந்து மூடி மறைத்து பேசுகிறவர் அல்ல. அவர் வந்தோன்னா என்ன சொல்கிறாரு? விரியன் பாம்பின். ஈவன் ஏசாமியே இன்னைக்கு வந்தால் கூட இன்னைக்கு சர்ச் ஏற்றுக்கொள்ளுமானா பெரிய கேள்விதான். டைரக்டாக எந்த ஒரு மூடி மறைப்பு இல்லாமல் டைரக்டாக சொல்கிறார், விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? Who showed you the way that you can escape from judgment? யார் உங்களுக்கு அந்த வழியை காட்டினா? நீங்கள் என்ன நினச்சிட்டு எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க? இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு போயிட்டா நியாய தீர்ப்புன்னு தப்பிச்சிடலான்னு வந்திருக்கீங்களா? அதான் அவருடைய கேள்வி. Do you think it is like a fire insurance? வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளலாம், சும்மா இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு போயிடலாம், அதுக்காக வந்திருக்கீங்களா? அவர் சொல்லுகிற காரியம், அங்கே என்ன தேவை? நீங்கள் மனம் திரும்புதலுக்காக ஞானஸ்நானம் வரணும்னா என்ன தேவை? 8வது வசனத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சும்மா வந்துட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு போனா போதாது. அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் உண்மையாகவே மனம் திரும்பினேன் என்றால் அது கனிகளில் காணப்பட வேண்டும். மனம் திரும்புதலுக்கான கனிகளை கொடுங்கள். நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் ஆபிரகாம் சந்ததி, நாங்கள் ஆபிரகாம் சந்ததி. இன்றைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அன்னைக்கு அந்த யூத மக்கள் சொன்னாங்க நாங்கள் ஆபிரகாம் சந்ததி. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? I'm a Methodist. I belong to this church. I'm baptized. சொல்லிட்டு இருக்கோமா? அன்றைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் அநேக சமயத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் அங்கே சொல்கிறார், இல்லை, இவைகளை காட்டில என்னன்னா அந்த கனி வரணும். கனி வரணும்னு சொல்லும் பொழுது நாம புஷ் பண்ணி அந்த கனியை கொண்டு வர முடியாது. We can't bring that fruit in us. Only when we allow the Holy Spirit to work in us, He will bring the fruit of the Spirit in us.
அந்த கனி அவர் கொண்டு, ஒரு மரம் இருக்கும், ஒரு மரத்தை கொண்டு வந்து வச்சோம்னா அந்த மரத்தில் கனி நிச்சயமாக வரும். ஒரு சில மரத்தினுடைய கனி நன்றாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஒரு சில மரத்தின் கனி அது சாப்பிட முடியாது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் கூட சுவை இல்லாமல் இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு மரமாக இருக்கின்றோம். லூக்கா 6:43 நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடுக்க முடியாது. நீங்களும் நானும் மனம் திரும்பி இருக்கின்றோம், ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கின்றோம்னா நிச்சயமா நம்ம கிட்ட வர வேண்டிய கனி என்ன கனி? நல்ல கனி தான், குட் ஃப்ரூட். ஆண்டவர் நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் கனி கொடு அவ்வளோதான் கிடையாது. வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் இஸ் குட் ஃப்ரூட். கனி கொடுங்க, நல்ல கனி கொடுக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிற காரியம், அங்கே ஒரு வார்னிங். அந்த வார்னிங் என்னன்னா, கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. எதற்கு கோடாலி வைக்கப்படுகின்றது? கோடாலி ஒரு மரத்துக்கு கீழே வைத்திருக்கிறாங்கன்னா அந்த மரத்தை சுத்திகரிக்கிறதுக்காக இல்லை, நாட் ஃபார் ப்ரூனிங். அதுக்கு ஆக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரூன் பண்ணுறதுக்கான காரணம் உண்டு. அந்த ப்ரூன் பண்ணும்போது இன்னும் கனிகள் நன்றாக வரணுன்றது சுத்திகரிக்கிறது. ஆனால் கோடாலி அதற்காக வைக்கிறது இல்லை. கோடாலி வைக்கிறதற்கான காரணம் என்ன? இந்த மரம் ஒன்று கனி கொடுக்கல, இன்னொன்று நல்ல கனியும் கிடையாது. அப்போ அந்த கோடாலி எதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது? வெட்டி தூக்கி போடுவதற்காக. இது நம்ம நன்றாக யோசித்து பார்க்கணும். இப்போ யோவான் ஸ்நானகன் நிற்கிறாரு, அந்த யோர்தான் கரையில் நிற்கிறாரு, அங்கே அநேக மக்கள் நிற்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. போதனை பயங்கரமான போதனையாக இருக்கின்றது. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லலாம்? இவர் எங்களை அடிக்கிறாரு, he is misusing the pulpit, he is hitting us சொல்லிட்டு போயிடலாம். அது மனம் திரும்பாத கனி இல்லாதது, அது வெட்டப்பட்டு தூக்கி போட வேண்டியது தாங்க. ஆனால் அங்கே இருந்த மக்கள் 3 கூட்டத்து மக்கள் இருந்தார்கள். வேற யார் இருந்தாங்க? மக்கள் இருந்தார்கள், வேற யார் இருந்தா? 3 கூட்டத்து மக்கள் அங்கே நாம் பார்க்கின்றோம். அவர்கள் மக்கள் அடுத்தது அந்த நாட்களிலே பாவிகள் என்று முத்திரிக்கப்பட்ட வரி வசூலிப்பவர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் வேதே. அது மாத்திரமல்ல, சேவகர்கள் இருந்தார், சோல்ஜர்ஸ் வேதே. இந்த சோல்ஜர்ஸ்னால் ரோமன் சோல்ஜர்ஸ் கிடையாது. அந்த டெம்பிள், அந்த மத இதற்கேற்ற பிரகாரமாக அதில் வைக்கப்பட்டிருந்த சோல்ஜர்ஸ். இவங்க 3 பேர், இவங்களால இந்த யோவான் ஸ்நானனை கல்லெறிந்து அங்கே கொன்றிருக்க முடியும். யோவான் ஸ்நானன் சொல்லுகிற செய்தியை கல்லெறிந்து கொண்டிருக்க முடியும். நாங்கள் வந்தது உன்னுடைய செய்தியை கேட்க வந்தோம், ஆனால் நீ எங்களை பார்த்து என்ன சொல்கிற? விரியன் பாம்பின் குட்டின்னு சொல்கிற, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் கேட்குற, கனி கொடுன்ற, கல்லெறிந்து கொன்றிருக்க முடியும். ஆனால் அந்த மக்கள் கேட்ட கேள்வினா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கனிகள், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அப்பொழுது அந்த ஜனங்கள், அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்கள் கேட்ட கேள்வியும் சரி, வரி வசூலிப்பவர்கள் கேட்ட கேள்வியும் அதான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சேவகர்கள் இருக்கிற அவங்களும் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யும்? வாட் இஸ் இட் தட் வி நீட் டு டூ? நாங்கள் வந்தது ஞானஸ்தானம் இல்லை, நீ ஞானஸ்தானம் கொடுக்கறத பார்க்கறதுக்கு வந்தோம். ஆனால் இப்பொழுது குத்தப்பட்டவர்களாக நாங்கள் கேட்குறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? See, this is what we need to ask every time. Every time when we read the Bible, when we hear the message, this is what we need to ask. Lord, what is it that I have to do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இல்லாட்டினா உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு நல்லா இருக்குது, இல்லை போர் அடிக்குது, ரொம்ப நேரம் பேசிட்டாரு, தேவையில்லாமல் பேசிட்டார் அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, வாட் இஸ் இட் தட் ஐ ஹேவ் டு டூ? இதை கடவுளுடைய செய்தி கேட்கும்போது மாத்திரமல்ல, சர்ச்சில் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கும் பொழுதும் அதான் நம்ம கேட்க வேண்டிய, லார்ட், வாட் யூ வாண்ட் மீ டு டூ?
ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்கு எல்லாருக்குமே அவர் கொடுக்கின்ற பதில் இல்லாதவனுக்கு கொடுங்கள், கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றார். So it's talking about justice. You don't do injustice. If you are doing injustice, that is not a good fruit. அநீதி நீங்க செய்தீங்கன்னா அது ஒரு நல்ல கனி கிடையாது. கடைசியாக அவர் முடிக்கிறோம்னா, உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். What you have, say this is what the Lord has given and this is enough. எப்போ நம்மளுக்கு போதாம போகிறது? எப்போ நம்மளுடைய சம்பளம் நம்மளுக்கு போதாம போகிறது? விரலுக்கு ஏத்த என்ன இருக்கணுமா? அது தேவையில்லாம வேற காரியங்களுக்கு போகும்பொழுது, இன்னைக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் அந்த கவி பிறந்தார்ல 4வது கவி, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதோ. ஃபைன். அடுத்த கவி, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீண் ஆசையும் நமக்கேன். நீங்கள் இந்த பாடும்போது இது யோசித்தீங்களா என்னன்னு தெரில. நான் இதை பாடும்போது ரொம்ப யோசித்தேன், ஐயோ இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் இதானே நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இல்லை? விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீண் ஆசையும் நமக்கேன். இதுதானே நிறையா இருக்கு. இல்லை, we may say we are perfect. இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு பிரியமானவர்கள் இல்லை. அநேக காரியங்கள் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்தவர்களுக்கு பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகனுடைய செய்தி பயங்கரமான ஒரு செய்தி. அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். வனாந்தரத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் திரும்பாமல் இருந்தால் இன்னும் நம்முடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை தான். வழியை ஆயத்தப்படுத்துங்கள். என்ன வழி? இந்த வரப்போகிற மேசியாவுக்காக என்னுடைய இருதயத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரிடத்தை சொல்லி, ஆண்டவரே எனக்கு உதவும், என்னை வழி நடத்தியருளும் சொல்ல வேண்டும். கனிகள், நல்ல கனிகள் கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய நற்செய்தி என்ன என்றால், அவருடைய ரட்சிப்பை நம்முடைய கண்கள் என்ன, மாம்சமான யாவும் அவருடைய ரட்சிப்பை காணும். So I want to leave you with this one question. இங்கிருந்து போகிறதுக்கு முன்பாக இந்த ஒரே ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் நான் வைத்து முடிக்க விரும்புகிறேன். Have you seen the salvation of the Lord? ரட்சிப்பை நம்முடைய கண்கள் கண்டதா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த ஆண்டவர், உம்முடைய வருகை, முதல் வருகை அது முடிந்தது. வந்ததற்கான நோக்கம் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய 2வது வருகை அதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். இது எங்களுக்கு பாரமான காரியம் அல்ல, இது ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், எங்களுக்குள்ளாக போராட்டங்கள் உண்டு, எங்களுக்கு மன்னிக்க தெரியல. ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறது சரி என்று சொல்லி எங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டு, ஆமா சாமி போடுறவங்களை எங்களுக்கு கூட வைத்து கொண்டு, ஆண்டவரே, அநேக காரியங்கள் உமக்கு விரோதமாக, உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை இன்னும் செய்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் செய்வது சரி என்று இன்னும் தர்க்கிக்கின்றோம். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை விரோதிக்கின்றோம், ஒதுக்குகின்றோம். எங்களுடைய வாழ்க்கை கரடு முரடான வாழ்க்கை, பள்ளங்கள் நிறைந்த வாழ்க்கை, மனமேட்டிமையான குன்றுகள் உள்ள வாழ்க்கை, கோணலான வாழ்க்கை.
இவைகளில் இருக்கிற எங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக ஜீவ பலியாக அனுப்பினீரே. அவர் எல்லாவற்றுக்காக எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லாவற்றுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பள்ளங்களை நிரப்பினார், குன்றுகளை தரைமட்டமாக்கினார், கோணலானவைகளை நேராக்கினார், கரடு முரடானவைகளை சமமாக்கினார். அப்பேற்பட்ட இந்த கிறிஸ்துவை எங்கள் கண்கள் காண எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். அப்பேற்பட்ட இந்த கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கும் நாங்கள் கொண்டு செல்ல எங்களை வழி நடத்தியறலும். எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ஆண்டவரின் வருகைக்காக நாம் எப்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம்? சபையார் யாவரும் எழுந்து நின்று அர்ப்பண கீதமாக இயேசு மானிடனாய் பிறந்தார் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மேற்பகல் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருந்தார். தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனவே. இயேசு மானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. வெண் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், மாற்று தொழுவமது பரன் முன்னரையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம், அவரே பயின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார், பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. சாட்சியாய் கொண்டு சென்று சாஸ்திரிகள் பணிந்தனவே. இயேசு மானிடனாய் பிறந்தார், அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்தேன். தீர்க்கதரிசனமே துரிதூயனை புகழ்ந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், யாக்கோபின் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணவர் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளில் ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்மோடு கூட ஆராதனையில் அதிக நாட்கள் கழித்து சகோதரர் விவிலியன் நம்மளோடு கூட
ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறாள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். சகோதரி திவ்யா நம்மோடு கூட முதல் முறையாக ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு பின்பதாக ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வேறு யாராவது முதல் முறையாக வந்திருப்பீர்களே ஆனால் உங்களையும் கூட அன்போடு கூட அழைக்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். இன்று மாலை 6 மணிக்கு நமக்கு செங்காங் தமிழ் ஊழியத்தில் கிறிஸ்மஸ் கீத ஆராதனை இன்று மாலை 6 மணிக்கு. ஆகவே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாகவும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களை அந்த வட்டாரத்தில் இருப்பவர்களை அழைத்து வரும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி நமது சபையினுடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இம்மானுவேல் தேவனுக்கு ப்ரிப்பேர் ஹிம் ரூம் என்கிறதாக நமது இல்லத்திலும் இதயத்திலும் நமக்கு அவருக்கு இடம் கொடுக்கும்படியாக ஒரு கொண்டாட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆராதனைக்கு பின்பதாக ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இதே சாங்சுரியில் வைத்து நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் அதிலையும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் கிறிஸ்மஸ் கீத பவனி கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வருகிற 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து நமது சபாய் வளாகத்திலிருந்து கிளம்பும். ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வருவதற்காக ரெபக்காலத்தில் பேர்களை கொடுத்திருப்பீர்களானால் நன்றி. ஒருவேளை கொடுக்கவில்லை என்றால் தயவுசெய்து இன்றோடு கூட கொடுத்து விடும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தட் நாங்கள் அந்த ரூட் பிளான் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அது வசதியாக இருக்கும். யார் யார் இந்த கேரல்ஸில் வந்து கலந்து கொள்ள முடியுமோ நீங்கள் அனைவரும் சிங்கப்பூரில் இருக்கிற பிள்ளைகள் வாலிபர்கள் அனைவரும் வந்து அந்த கேரல் ரவுண்ட்ஸில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். we will have a small gathering. இதற்கு பின்பதாக எல்லாரும் சேர்ந்து நாம் வீடுகளுக்கு சென்று கீத பவனிகளை கலந்து கொள்ளலாம். நமது சபையினுடைய ஒருங்கிணைந்த அமுக்கிய தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை மற்றபடியாக செங்காங் தமிழ் ஊழியத்தினுடைய ஒருங்கிணைந்த கிறிஸ்மஸ் பண்டிகை விசேஷ ஆராதனை 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு நமக்கு சாங்சுரி 3ல் வைத்து நடைபெறும். ஆகவே கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனையில் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாகவும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களை அழைத்து வரும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். புத்தாண்டு விழிப்புணர்வு ஆராதனை 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணிக்கு நமது சபை வளாகத்தில் வைத்து நடைபெறும். அதுவும் ஒருங்கிணைந்த ஆராதனையாக இருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் அதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். போதகர் ஜபித்த வண்ணமாக நமது பொது திருச்சபை மெத்தடிஸ்ட் சர்ச் ஆஃப் சிங்கப்பூருடைய பேராயர் ரெவரண்ட் பிலிப் லிம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய பிரதிஷ்டை கடந்த வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி நடைபெற்றது. நல்ல ஒரு ஆராதனையாக இருந்தது. ஆகவே அவருக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் பொது சபை சந்திக்கிற அநேக சவால்களை அவர் நடத்தி செல்ல இருக்கிறார். அவருக்காகவும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நமது பொது சபையினுடைய GCWCSனுடைய பெண்கள் சங்க தலைவியாக சகோதரி ஞானமணி பிலிப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 3ஆம் தேதி. அநேக காரியங்கள் பெண்கள் சங்கத்திலிருந்து நடத்தி வருகிறார்கள். இந்த ஊழியத்திலும் கூட அருமையான தலைவி அதில் தொடர்ந்து அவங்க நடத்தும் பொழுதும் அவங்களுடைய சவால்களில் தேவனுடைய கரம் அவங்களுடைய இருந்து வழிநடத்த வேண்டும் என்பதாகவும் நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 13ஆம் தேதி ஆண்கள் சங்கத்திலிருந்து எங்களுடைய கிறிஸ்மஸ் டின்னர் ஆண்கள் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் இது தெரியும். ஆகவே நாங்கள் தமாசக் கிளப் என்கிற ஒரு இடத்துல புக்கித்திமா ஏரியாவில் இருக்கிறது. அந்த கிறிஸ்மஸ் டின்னருக்கு போக இருக்கிறோம் வருகிற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆகவே ஆண்கள் சங்கத்தில் இருக்கிற அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பர்த்டேஸ் ஆனிவர்சரிஸ் டேட்டா பேஸ் நாங்கள் அப்டேட் செய்து வருகிறோம். ஒருவேளை உங்களுடைய பிறந்த நாட்களோ திருமண ஆனிவர்சரி நாட்களோ உங்களுக்கு மாறுதலாக இருக்குமேனால் நீங்கள் தயவுசெய்து என்னிடத்துலையோ போதர் இடத்துலையோ அந்த விவரங்களை தரும்படியாக நம்மளோட கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அறிவிப்புகள் இருக்குமானால் உங்களுக்கு பின்பதாக தெரிவிக்கப்படும். ஆசிரியர் இந்த பர்த்டேஸ் குறித்து சொன்னார். ஆனால் ஒரு சிலர் 2 பர்த்டே வச்சுருக்கீங்க. அதனால் எந்த பர்த்டே சொல்லணுன்றதை தயவுசெய்து குறிப்பாக அது சொன்னீங்கன்னா அது வசதியாக இருக்கும். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த காலத்துக்கான வசனத்தை வாசித்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இது லூக்கா 3வது அதிகாரம் 11வது வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். நாம் ஜெபம் செய்வோம்.
ஆமாண்டவரே, எங்களை எல்லா விதத்திலும் நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையோடு இருக்க எங்களை நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கின்றது என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் எல்லா வேளைகளிலும் ஆயத்தமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் பள்ளங்களை நிரப்புகின்ற ஆண்டவர், குன்றுகளை தரைமட்டமாக்குகிறவர், கோணலானவைகளை நேராக்குகிறவர், கரடு முரடானவைகளை சமமாக்குகின்ற ஆண்டவர். உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் கண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ரட்சிப்பை பெற்ற நாங்கள் நற்கனிகளை கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை நீர் வழி நடத்தியருளும், நீர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.